கிறிஸ்துவே அன்பு என்றும் மாறாதது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் யார், என்னுடைய மதிப்பு என்ன என்று சொல்லி நிதானமாக நாட்களை சிந்தித்து பார்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறேன், என்னுடைய குணாதிசயங்கள் என்ன, நான் எப்படிப்பட்ட காரியங்களை செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நாட்களை நாம் நிதானித்து அறிகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அருளி செய்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், கிறிஸ்துவுக்கு ஒரு மேன்மையான ஒரு தலைப்பை எங்க கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அவர் சொல்கிறது பார்க்கிறோம். இந்த சிந்தனையானது பவுலுடைய இருதயத்தை ஏற்கனவே அவருடைய இருதயத்தில் நிறைந்து காணப்படுவதை, அவருடைய அந்த எழுத்துக்களை வாசிக்கிறதான பொழுது அநேக நிருபங்களை அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். அவர் சொல்லுகின்றதான பொழுது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கலாத்தியரிலே அவர் எழுதுகிறதான பொழுது இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் ஜீவிக்கிறார், கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இந்த கிறிஸ்துவானவரை குறித்து அவர் எவ்வாறு உணர்ந்தாரோ அது போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய வாழ்வில் மிக முக்கியம் என்பதை நாட்களை உணர்ந்தவர்களாக நாட்களை காணப்பட வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியம் என்பதற்கு மேலாக கிறிஸ்துவே என்னுடைய வாழ்வாக காணப்படுகிறார், கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாட்களே கிறிஸ்தவர்கள் உணர்ந்து கொள்வது மிகவும் உண்மையான காரியமாய் காணப்படுகிறது. நாட்களை நாம் பார்க்கிறதான பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பல துறைகளிலே அவர்கள் செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள், பல வேலைகளிலே பெயர் பெற்றவர்களாக காணப்படலாம். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் கிறிஸ்துவை அவனுடைய வாழ்வாக அல்லது அவருடைய வாழ்க்கையிலே நிறைந்தவராக அல்லது வாழ்வின் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதை நாட்களை சிந்திப்பதும் அதன்படி வாழ்வதும் மிக முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்டவர்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலான காரியங்களை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறது. யார் தேடுகிறார்கள்? கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிற, கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில மையமாய் கொண்டு வாழ்கிறவர்கள் மேலான காரியங்களை தேடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? சகலவற்றையும் சிலுவையின் வெளிச்சத்திலும் நித்தியத்தின் ஒளியிலும் வைத்தே சகலவற்றையும் நிதானித்து அறிகிறவர்களாக அப்படிப்பட்டவர்கள் காணப்படும். ஆனால் உலகத்தில் காணப்படுகிறவர்கள் செல்வமும் தங்களுடைய நோக்கமும் தங்களுடைய அந்த செயல் தங்களுடைய அந்த பலனும் இவைதான் தங்களுடைய முக்கியமாக ஒரு நோக்கமாக அவர்கள் கருதி நாட்களை பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவனோ கிறிஸ்துவுக்கு அடுத்ததான மேலான காரியங்களை மாத்திரம்தான் தங்களுடைய இருதயத்திலே கொண்டு தங்கள் சகலமும் கிறிஸ்துவே என்கிறதான சிந்தனையோடு கூட அவர்கள் வாழ்கிறார்கள். கிறிஸ்தவன் என்பவன் யார் என்று சொன்னால், தன் வாழ்க்கையிலே பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியான தான் செய்த பாவத்தை முற்றிலுமாக தெய்வ சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டு கிறிஸ்துவோடு கூட அந்த பாவத்துக்காக மறித்து கிறிஸ்துவோடு கூடவே உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய வாழ்க்கை வாழ்கின்றவன் தான் கிறிஸ்தவன் என்பதை நாட்களே எச்சரிப்புடன் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் இந்த உலகத்துக்கு மரித்தவனுடைய ஜீவனை கிறிஸ்துவோடு கூட மறைத்து வைக்கப்படுகிறது. அவர் ராஜாதி ராஜாவாக வெளிப்படும் போது அவனை அந்த மகிமையில் அவரோடு கூட வெளிப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இது உண்மை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை,
இன்று நம்முடைய ஜீவன் யாராய் காணப்படுகிறார்கள்? உலகத்தில் காணப்படுகின்ற காரியமா, அல்லது நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து மீட்டு ரட்சித்த நம்முடைய ஜீவனின் அதிபதியாய் காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார் என்று சொல்லி நாட்களை நிதானித்து அறியும்படியாக நாட்களை பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனாய் காணப்படும்படியாக அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் காணப்படுகிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற எண்ணமும் சிந்தனையும் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவாக மாறட்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் கிறிஸ்துவுக்காய் காணப்படட்டும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போம். அப்படி நாம் வாழ்கின்றதான பொழுது அவர் மகிமையில வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட காணப்படுவோம். அதற்காக தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் எங்கள் ஜீவனின் அதிபதி ஆண்டவரே, நீர் எங்கள் ஜீவனாய் காணப்படுகிறீர். என்ற ஒரு நாள் இந்த பாவத்திலே கர்த்தாவே இந்த உலகத்திலே மரித்து போயிருக்க வேண்டியவர்களாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து மீட்டு ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி உமக்கென்று வாழும்படியாய் உம்முடைய நாம் மகிமைக்கென்று ஜீவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதுல எங்களை பரிபூர்ணமாக உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் ஜீவனின் அதிபதியாய் காணப்படுகிற உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்த ஜீவனுக்கு ஈடாக நாங்கள் உமக்கென்று மாத்திரம் சாட்சிகளாய் வாழ கர்த்தாவே உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவரோடு கூட தெய்வ கிருபை தங்கியிருப்பதாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.